ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 100 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் நகைக்கடை உரிமையாளர், பெண் ஊழியர் உட்பட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கொத்தக்குப்பம் கிராமத்தில் உள்ள ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் விஜயலு வீட்டில் கடந்த 27ஆம் தேதி 100 சவரன் நகைகள், 70,000 ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டன. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே ஆர்கேபேட்டை கிராமத்தில் உள்ள வாசு என்பவரின் நகைக்கடையில் பணியாற்றும் சுபா என்ற பெண் மூலம் 4 பேர் திருட்டு நகைகளை விற்பனை செய்ய முயன்றுள்ளனர். அதனை மிகவும் குறைவான விலைக்கு வாங்க வாசு முன்வந்ததாக தெரிகிறது. இதுகுறித்த தகவல் கிடைத்த நிலையில் விரைந்து வந்த போலீசார் ஆர்கேபேட்டையைச் சேர்ந்த பூபதி, வேணு, சிரஞ்சீவி, ஆந்திராவைச் சேர்ந்த தினேஷ் ஆகியோரை கைது செய்தனர். விசாரணையில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் கொள்ளையடித்த நகைகளை வாசுவிடம் விற்க முயன்றது தெரிய வந்தது. இதையடுத்து வாசுவையும் பெண் ஊழியர் சுபாவையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 35 சவரன் நகைகள், 8.85 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விவகாரத்தில் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் சம்பவம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை வியாசர்பாடி உதயசூரிய நகர் பகுதியைச் சேர்ந்த மாதவன் என்ற இளைஞர் தனது நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். கொடுங்கையூர் MR நகர் சந்திப்பு அருகே சென்றபோது ஒரு கார் அவர்கள் மீது லேசாக மோதியுள்ளது. இது தொடர்பாக அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது காரில் இருந்து இறங்கிய 5 பேர் சேர்ந்து மாதவனை இரும்பு கம்பி உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கியுள்ளனர். உடனே மாதவன் அவரது நண்பரான அஸ்வத் என்பவரை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்திற்கு அழைத்துள்ளார். அவர் நண்பர்களுடன் வந்து காரில் வந்தவர்களை சரமாரியாக தாக்கியுள்ளனர். இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட பயங்கர மோதல் 2 பேர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பான புகாரின் பேரில் மாதவன், அஸ்வத் உட்பட 5 பேரை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் விற்பனை செய்யப்பட்ட விவகாரத்தில் பெங்களூருவைச் சேர்ந்த 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் மெத்தபெட்டமைன் விற்பனை தொடர்பாக கோவூரைச் சேர்ந்த யோகா மாஸ்டர் ராஜேஷ், சாய் கிராமத்தைச் சேர்ந்த சாய் பாலாஜி ஆகிய 2 வரை போலீசார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பெங்களூருவைச் சேர்ந்த அருண் என்பவரிடம் இருந்து 1 கிராம் மெத்தபெட்டமைன் 4,000 ரூபாய்க்கு வாங்கி கிரைண்டர் செயலி மூலம் அதிக விலைக்கு ராஜேஷ் விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் ராஜேஷ் அளித்த தகவலின் பெயரில் பெங்களூருவைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அருண், கறிக்கடை தொழிலாளி ரிஸ்வான் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்து தனிப்படை போலீசார் சென்னை அழைத்து வந்துள்ளனர். அவர்களிடம் இருந்து ஒரு கார், 5 செல்போன்கள், போதைப் பொருள், ஊசிகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.